வணக்கம். சிபிஎஸ்சி கிளாஸ் 8க்கு வந்து எக்ஸைஸ் 10.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம். எக்ஸைஸ் 10 சாப்டர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். ரிவைஸ்ட் சிலபஸ் ஃபார் 2023-2024 போயிருக்கு. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு புள்ளி வச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட 0 இந்த 85 கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ங்கிறது வந்து 8.5 இன்ட்டு 10 பவர், அதாவது யூனிட் பிளேஸ் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா, யூனிட் பிளேஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா நான் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் 0 போட்டு ஃபைனலாக 9.942 இருக்கா, இதை வந்து 9.42 இன்டூ 10 to the power சம்திங்னு வரும். சரிங்களா, இது வந்துட்டு பெரிய நம்பர், மிகப்பெரிய நம்பர். இதுவும் எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுன்னா 602 அதுக்கப்புறம் 00 இருக்குன்னா 6.02 இன்டூ 10 to the power. சரிங்களா, இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல் நம்பர், இது ஹோல் நம்பர், இது டெசிமல் நம்பர். இது எப்படி எழுதுனா 837 இருக்குன்னா 8.37 இன்டூ 10 to the power. சரிங்களா, அதே மாதிரி இந்த கடைசி ஃபைனல் என்ன இருக்குன்னு பாருங்க, 31,860 அப்புறம் நிறைய ஜீரோஸ் போட்டிருக்கு. இது எப்படி எழுதுனா 3.186. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறப்போ யூனிட் பிளேஸ்ல மட்டும்தான் நம்பர் இருக்கணும், 10th பிளேஸ்ல நம்பரே இருக்கக்கூடாது. சரிங்களா, மிச்சம் எல்லாம் அந்த டெசிமலுக்கு அப்புறம் உள்ளதுல தான், மிச்சம் இருக்கிற நம்பர்லாம் அந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள நம்பர்ல தான் போட்டுக்கிடணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வந்து யூனிட் பிளேஸ் மட்டும்தான் வரும், அதாவது ஒன்ஸ் அந்த இடம் மட்டும்தான் வரும். சரிங்களா, ரைட். இப்போ இங்க எல்லாம் 10 போட்டாச்சு, இந்த பவர்ல என்ன போடணும் அப்படிங்கறத கேள்வி. இப்போ புள்ளி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு போகுது 1, ரெண்டாவது 0 கிராஸ் பண்ணுது, மூணாவது 0 கிராஸ் பண்ணுது, நாலாவது 0 கிராஸ் பண்ணுது, அஞ்சாவது 0 கிராஸ் பண்ணுது, ஆறாவது 0 கிராஸ் பண்ணுது, ஏழாவது கிராஸ் பண்ணுது, எட்டாவது கிராஸ் பண்ணுது, 9வது கிராஸ் பண்ணுது, 10வது கிராஸ் பண்ணுது, 11வது கிராஸ் பண்ணுது. அப்புறம் 8 தாண்டி தானே புள்ளி இருக்கு, அப்ப 12வது 8ஐயும் தாண்டிடுது. சரிங்களா, அப்ப இந்த இடத்துல புள்ளி வந்துருது, அப்ப 12. இது வந்து என் சைடு ரைட் சைட்ல மூவ் ஆகுது. ரைட் சைட்ல மூவ் ஆனிச்சுன்னா நெகட்டிவ், ரைட் சைட்ல மூவ் ஆனிச்சுன்னா நெகட்டிவ். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், டெசிமல் நம்பர்னா நெகட்டிவ்ல வரும், டெசிமல் நம்பர்னா நெகட்டிவ்ல வரும். RIGH, ரைட், இமேஜினரி. சரிங்களா, இமேஜினரி. R மைனஸ் இப்படி போட்டுக்கோங்க. ரைட் சைட்ல மூவ் ஆகுதுன்னா மைனஸ் வரும். சரிங்களா, ரைட். அதே மாதிரி இந்த புள்ளி வந்து ஃபர்ஸ்ட் இந்த 0 கிராஸ் பண்ணுது, 1, ரெண்டாவது கிராஸ் பண்ணுது, மூணாவது கிராஸ் பண்ணுது, நாலாவது கிராஸ் பண்ணுது, அஞ்சாவது கிராஸ் பண்ணுது, ஆறாவது கிராஸ் பண்ணுது, ஏழாவது கிராஸ் பண்ணுது, எட்டாவது கிராஸ் பண்ணுது, 9வது கிராஸ் பண்ணுது, 10வது கிராஸ் பண்ணுது, 11வது கிராஸ் பண்ணுது, 12 9க்கு அப்புறம் தானே போய் நிக்கி. அப்ப 12வது கிராஸ் பண்ணி இந்த இடத்துல போய் நிக்கி. அப்போ இதுவும் 10 to the power -2, இதுவும் ரைட் சைட்ல தான் போகுது. சரிங்களா, ஆர்னா மைனஸ், அதனாலதான் இங்க மைனஸ் போட்டிருக்கோம். இங்க பாருங்க, புள்ளி இங்கதான் இருக்கு, புள்ளி இங்கதான் இருக்கு. இது ஒரு பெரிய நம்பர், அப்ப புள்ளி லெஃப்ட்ல போகுது. லெஃப்ட்ல போகுதுன்னா நீங்க வந்துட்டு பாசிட்டிவ்ல போடணும். ஏன்னா இருக்கிறதே பெரிய நம்பர்னா 10னா 10^1 போடுவோம், 100னா 10^2 போடுவோம், 1000னா 10^3 போடுவோம். இது எம்மாம் பெரிய நம்பர், அப்ப 10^3 வரும், பாசிட்டிவ்ல தான் வரும். சரிங்களா, அப்ப புள்ளி வந்து இந்தாண்ட போகுது, ஏன்னா 6 பாயிண்ட்ல வந்துட்டுல இங்க போய் புள்ளி நிக்கணும். அப்ப இந்த 0 கிராஸ் பண்ணது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இதையும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல போய் நிக்கி. 6 பாயிண்ட்ல தானே போய் நிக்கி, அப்போ 15. இது வந்து பிளஸ், லெஃப்ட்ல போனா பிளஸ், லெஃப்ட்ல போனா பிளஸ். சரிங்களா, ரைட்ல போனா மைனஸ். இது வந்து ரைட்ல போகுது. எங்க போய் நிக்கி, புள்ளி இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு புள்ளி வருது. நான் 8.37 தான் இருக்கு, அப்ப 8க்கு அப்புறம் தானே புள்ளி இருக்கு, 8க்கு அப்புறம் தான் புள்ளி இருக்கு. ஆனா ஆக்சுவலா எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இடத்தை தாண்டி போயிருக்கு. அப்போ இது வந்து ரைட்ல போகுது. ரைட்னா ஆர் மைனஸ். சரிங்களா, அடுத்து இது ஒரு பெரிய நம்பர், அப்போ புள்ளி வெளியே தான் இருக்கு. புள்ளி கொடுக்கலன்னா புள்ளி வெளியே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அதுக்கு இங்க கொண்டு போய் வச்சிடக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய நம்பர், அதனால புள்ளி வெளியே தான் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப புள்ளி எங்க போகுது, 3க்கு முன்னாடி இந்த இடத்துல போய் நிக்கி. சரிங்களா, அப்ப எத்தனை இடத்தை கிராஸ் பண்ணுது, 1 கிராஸ் பண்ணுது, 2 கிராஸ் பண்ணுது, 3 கிராஸ் பண்ணுது, 4 கிராஸ் பண்ணுது, 5 கிராஸ் பண்ணுது, 6 கிராஸ் பண்ணுது, 7, 8, 9, 10 இடத்தை கிராஸ் பண்ணி அங்க போய் நிக்கி. அப்ப இன்ட்டு 10 to the power 10. சரிங்களா, ஏன்னா இது L, அதனால L பிளஸ். ஓகே மேடஸ், இதுதான் எக்ஸைஸ் 10.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 1.
எப்படி பவர் போடணும், ரைட் சைடில் போனுச்சுன்னா மைனஸில் போகணும், லெஃப்ட் சைடில் போனுச்சுன்னா ப்ளஸில் வரணும். யூனிட் பிளேஸ் மட்டும்தான் வரும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா, சரிங்களா? மிச்ச நம்பர்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ 9னா 9 பாயிண்ட், மிச்சம் 942 இருக்குன்னா அப்போ 9 பாயிண்ட் தான் வரும், சரிங்களா? 942 பாயிண்ட்லாம் போடக்கூடாது. 9 பாயிண்ட் யூனிட் பிளேஸ் மட்டும்தான் வரும். மிச்சம் இருக்க நம்பர்லாம் டெசிமலுக்கு அப்புறம் தான் இருக்கும். இந்த புள்ளி எந்த இடத்துல போய் நிற்குன்னு பார்க்கணும். நீங்கள் 9 பாயிண்ட் 9க்கு அப்புறம் தான் இந்த புள்ளி போய்க்கு 9 பாயிண்ட். அப்போ 9க்கு அப்புறம் போய் நிற்கணும், எத்தனை இடத்த கிராஸ் பண்ணி போகுது, அதுதான் 10 to the பவர்ல போடணும், சரிங்களா? ஓகே மை டியர், செகண்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம். எக்ஸைஸ் 10.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 8 எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பான்ஸ் அண்ட் பவர்ஸ்ல 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 2023-2024 ரிவைஸ்டு சிலபஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன பாருங்கன்னா, எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் யூஸ்வல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் யூஸ்வல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. யூஸ்வல் ஃபார்ம்னா அந்த டெசிமல் ஃபார்ம்லேயே எழுதுங்க, இல்லைன்னா ஹோல் நம்பர் ஃபார்ம்லேயே எழுதுங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அவங்க வந்து யூஸ்வல் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இப்போ இங்கே 10 to the power -6 வந்திருக்குன்னா என்ன ஆயிருக்கு, இந்த புள்ளி வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எப்படி டிராவல் பண்ணியிருக்கு. ஒரு 6 இடம் தாண்டி வந்துட்டுனா தான் நம்ம இங்க வந்துட்டு -6 போட்டிருப்போம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சம் பார்த்தாலே தெரியும், அந்த புள்ளி வந்து இந்த கடைசியில் இருந்திருக்கும், அப்படியே ரைட் சைடு நோக்கி போகும். எத்தனை ஸ்டெப் போகுதோ ரைட் சைடுக்கு அந்த இதுல -12 போன சம்லாம் போட்டிருப்போம். இதே மாதிரி இது வந்து 6 ஸ்டெப் தாண்டி வந்திருக்கு, சரிங்களா? ரைட். எங்க இருந்து தாண்டி வந்திருக்கு, இப்போ 3 0 2 அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல புள்ளி இருக்கு, இந்த இடத்துல புள்ளி வரணும் 6 ஸ்டெப் தாண்டி இருக்கணும். இது ஒரு இடம் தாண்டி இருக்கு, அப்போ இன்னொரு இடம் இங்க ஒரு இடத்துல தாண்டி இருக்கும், சரிங்களா? அடுத்து இங்க ஒரு இடம் தாண்டி இருக்குன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா சிற போட்டுக்கோங்க. 3 தாண்டி இருக்கு, ஏன்னா 3க்கு அப்புறம் தான் புள்ளி இருக்கு, சரிங்களா? அப்போ 3 தாண்டி இருக்கு, அது ஒரு இடம். இந்த 0 தாண்டி இருக்கு, 2வது இடம். அடுத்து இன்னொரு 0 தாண்டுங்க, 3வது இடம். இன்னொரு 0 தாண்டுங்க, 4வது இடம். இன்னொரு 0 தாண்டுங்க, 5வது இடம். இன்னொரு 0 தாண்டுங்க, 6வது இடம். அப்போ இதுதான் இந்த இடத்துல தான் வரும், சரிங்களா? எந்த இடத்துல இருந்துச்சு புள்ளி வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த இடத்துல புள்ளி இருந்துச்சு. 3 தாண்டி இருக்கு, 1 2 3 4 5 6 இடம் தாண்டி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த புள்ளி பாருங்க, 1 2 3 4 5 6 தாண்டி 3.02 வந்துச்சுன்னா நம்ம 6 இடம் தாண்டிச்சுன்னா -6 போடும். அப்ப இந்த இடத்துல வெளியே இருக்குன்னா அது இவ்வளவு தூரம் தாண்டி வர போயிட்டு நீங்க -6 போட்டிருக்கு. நீங்க தாண்டிலாம் வர வேண்டாம், ஒரிஜினலா எப்படி இருந்துச்சு அப்படியே போட்டுருங்க அப்படின்னு சொன்னா இதுதான் ஆன்சர், சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, 0. இது 0 வந்து சும்மா 0, சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6வது இடத்துல வந்து 3 இருந்துச்சு, சரிங்களா? 0 2. இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். இப்போ 6 இடம் தாண்டி போனுச்சுன்னா 1 2 3 4 5 6 இந்த இடத்துக்கு போயிடும், 3.02 ஆயிரும். 6 இடம் தாண்டி போயிருக்கனால 10 to the power -6 போட்டுருவோம். மாதிரி இது வந்துட்டு 4.5, சாரி இது வந்து 4.05 இல்ல, இது வந்து 4.5 தான், சரிங்களா? 4.5 × 10 to the power 4. இது வந்து என்னன்னா, நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்னா லெஃப்ட் சைடு டிராவல் பண்ணியிருப்போம். 4 இடம் தாண்டி போயிருந்தாதான் இந்த இடத்துல வரும். நம்ம வந்துட்டு அப்போ புள்ளி இந்த இடத்துல இருக்கு, இந்த 5 தாண்டி போங்க, சரிங்களா? ஒரு இடம், இன்னொன்னு, 2வது, 3வது, 4வது. இந்த 4 இடம் தாண்டி போனா தான் இந்த இடத்துல இருந்து புள்ளி ஒரிஜினலா இந்த இடத்துல இருக்கும். 1 2 3 4 இது தாண்டி போய் இந்த இடத்துல வந்து நின்றுக்கும். 4.5 × 10 to the power 4 போட்டிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நம்பர் வந்து 45,000 தான். புள்ளி இந்த இடத்துல தான் இருக்கு. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுறப்பதான் இந்த புள்ளி வந்து 1 2 3 4 தாண்டி இந்த இடத்துல 4.5 × 10 to the power 4 போடுவாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து யூஸ்வல் ஃபார்முக்கு எழுதிருங்க, நார்மலா எப்படி இருந்துச்சு அப்படியே எழுதிருங்க அப்படிங்க. அப்ப இந்த புள்ளி ஒரிஜினலா எங்க இருந்திருக்கும், வெளியே இந்த இடத்துல இருக்கு. அப்ப 4 இடம் தாண்டி போகணும். இந்த 5 தாண்டி இருக்கு 1, அடுத்து இன்னொன்று 2வது 3வது 4வது. இந்த கீழே ஒரு 0 போட்டுக்கோங்க, போட்டீங்கன்னா இந்த இடத்துல நிற்கும். அப்போ இந்த புள்ளி வந்து இப்ப இங்கே வந்துட்டு, அப்போ 45,000. செகண்ட் ஆன்சர் வந்து 45,000, சரிங்களா? ரைட். இது பாசிட்டிவா வந்துச்சுன்னா புள்ளி வந்து இந்த ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போயிருக்கு, அப்போ மறுபடியும் ரைட் சைடுக்கே போகணும், சரிங்களா? அப்போ 45,000. இது பாருங்க -8 அப்ப என்ன இருக்கு, தலைவன் வந்து எங்கேயோ இருந்திருக்கான், இப்படி ரைட் சைடு ஓடி வந்திருக்கான், சரிங்களா? அப்போ 3 இங்க இருக்கு, புள்ளி வந்து இந்த இடத்துல தான் புள்ளி இருக்கு, சரிங்களா?
அப்ப இங்க இருந்து இது எங்க இங்க வந்திருக்குன்னா ஒரு 8 இடத்துல தாண்டி தான் இங்க வந்திருக்கு. அப்ப அந்த 8 இடத்துக்கு முன்னாடி போகணும். இது ஒண்ணு, இது ஒண்ணு ரெண்டாவது, இது ஒண்ணு மூணாவது, இது ஒண்ணு நாலாவது, இது ஒண்ணு அஞ்சாவது, இது ஒண்ணு ஆறாவது, இது ஒண்ணு ஏழாவது, இது ஒண்ணு எட்டாவது. அப்ப ஒவ்வொரு கொடைக்கு நேரம் ஒரு சீரை போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இருந்திருக்கு புள்ளி, இந்த இடத்துல புள்ளி இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ 0.3060 7 0க்கு அப்புறம் 3 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8வது இடத்த இந்த 3 கடந்து இந்த இடத்துல இருக்கு. 3 பாயிண்ட் வந்திருக்கு. அப்ப 8வது இடம் இப்போ ரைட் சைட்ல போகுதுன்னா நம்ம வந்து 10 to the power -8 எழுதியிருப்போம். அப்போ 3.0 தான். 3 into 10 to the power -8ங்கிறது 3.0 into 10 to the power 8க்கு சமம் தான். அப்போ இந்த புள்ளி வந்து 8 இடம் தாண்டி போனுச்சுன்னா அப்போ எந்த இடத்துல இருக்குன்னா இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். பாயிண்ட் போட்டு 1 2 3 4 5 6 7 அதுக்கப்புறம் 0. இதுதான் ஸ்டாண்டர்ட் யூஸ்வல் ஃபார்ம். இந்த யூஸ்வல் ஃபார்ம்ல தான் 8 இடம் தள்ளி போயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8. இங்க போய் 3க்கு அப்புறம் இந்த புள்ளி போய் நிக்கி. அப்போ 8 இடம் தாண்டி இருக்கனால 10 to the power -8 போட்டுருக்கேன். இது ரைட் சைடு ஓடி போயிருக்கு. அப்போ ரைட் சைடு போனா R மைனஸ், அப்போ மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போ அப்பெல்லாம் தேவையில்லை, நீ ஒரிஜினல் இருந்த மாதிரியே இருப்பாடினா இந்த புள்ளி வந்து மறுபடியும் லெஃப்ட் சைடு ஓடி போகணும். லெஃப்ட் சைடு ஓடி போனா இந்த நம்பர் வரும். கொஸ்டின் நம்பர் 2ல வந்துட்டு 4th டிவிஷன் பாருங்க. 1.0001 into 10 to the power 9 போட்டிருக்காங்க. 9 போட்டிருக்குன்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா இங்க எங்கேயோ இருந்திருக்கு, அதை இப்படி போய் லெஃப்ட் சைடு கொண்டு போனதுனால தான் பாசிட்டிவ் போட்டுருங்க. ரைட் சைடு கொண்டு வந்து புள்ளியை நோட்டிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா நெகட்டிவ் போட்டுருங்க. அப்போ இது வெளியே எங்கேயோ இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இல்லை. இப்போ 1 இந்த புள்ளி வந்து இந்த 0 தாண்டுது. இந்த புள்ளி வந்து ஃபர்ஸ்ட் இந்த 0 தாண்டுது 1, அடுத்து இந்த 0 தாண்டுது 2, அடுத்து இந்த 0 தாண்டுது 3, அடுத்து இந்த 1 தாண்டுது 4, அடுத்து வந்துட்டு தாண்டறதுக்கு இடையிலங்கனால 5 6 7 8 9. இதுதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்துல தான் புள்ளி இருந்திருக்கும். இதுதான் என்ன செய்யுதுன்னா அப்படியே லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணி என்ன செய்வீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல புள்ளி வச்சிருந்திருப்பீங்க. இது வந்துட்டு நீ அப்படியெல்லாம் வைக்க வேண்டாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லாம் எழுத வேண்டாம், யூஸ்வல் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ யூஸ்வல் ஃபார்ம்ல எழுதுன்னா இந்த புள்ளி எப்படி இங்க இருந்து 9 ஸ்டெப் இங்க வந்துச்சோ அதே மாதிரி 9 ஸ்டெப் அங்க போகணும். 1 2 3 4க்கு மட்டும் தான் இடம் இருக்கு. மிச்சம் 5 கடையிலன்னா 5 0 சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்னது 1 இந்த 4 இடத்தையும் தாண்டுது. 1 2 3 4 தாண்டிட்டு அடுத்து இன்னொரு 5 இடம் தாண்டணும். மொத்தம் 9 இடம்ல இதுல 4 இடம் தானே இந்த புள்ளி போயிருக்கு. புள்ளி வந்து இங்க 1 2 3 4 இந்த இடத்துக்கு வந்து நிக்கி. இப்போ இங்க இருக்கு இப்போ புள்ளி. அப்ப இன்னும் ஒரு 5 இடம் தாண்டணும்னா 1 2 3 4 5. இதுதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி இது பாருங்க, இது வந்து இந்த புள்ளி 12 இடம் தாண்டி இப்படி வந்திருக்கு. லெஃப்ட் சைட்ல மூவ் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட்ல மூவ் ஆனதை நீங்க பிளஸ்ல போடுவோம், ரைட் சைட்ல மூவ் ஆனா மைனஸ்ல போடுவோம். அப்ப லெஃப்ட் சைடுல இங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு 12 ஸ்டெப் தாண்டி வந்திருக்கு. அப்ப இது ஒரு ஸ்டெப் தாண்டினா 8 தாண்டிடும். சரிங்களா? ஒரு ஸ்டெப் தாண்டினா 8 தாண்டிடும். இப்போ புள்ளி வந்து இந்த இடத்துல இருக்கு, ஆனா ஒரு ஸ்டெப் தான் தாண்டி இருக்கு. ஆனா ஆக்சுவலா வந்து ஒரிஜினலா எங்க 12 ஸ்டெப் தாண்டி இந்த சைடு போயிருக்கு. இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டெப் தான் தாண்டி இருக்கு. அப்ப இன்னும் 11 ஸ்டெப் தாண்டணும். 11 சீரை போட்டுக்கோங்க. 3 6 9 11. அப்ப இந்த இடத்துல தான் ஒரிஜினல் புள்ளி இருந்திருக்கு. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தாண்டி இந்த இடத்துக்கு போயிருக்கு. 5.8 மாறி இருக்கு. அவங்க இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வேண்டாம், யூஸ்வல் ஃபார்ம்ல எழுதிரு அப்படின்ட்டாங்க. யூஸ்வல் ஃபார்ம்ல எழுதுனா இதுதான் ஆன்சர். என்ன இருக்கும், இந்த புள்ளி வந்து 8 தாண்டறப்போ ஒரு ஸ்டெப் தாண்டிடுது. ஆனா இந்த சைடு 12 ஸ்டெப் வந்திருக்கு. அப்ப இந்த சைடு ஒரு ஸ்டெப் இருக்கு, இன்னும் 11 ஸ்டெப் போடலாம். 11 0 5 8 போட்டு அப்புறம் 11 0 போட்டுருக்காங்க. சரிங்களா? இதுதான் செகண்டுக்கு ஆன்சர். அந்த 5th உரிய ஆன்சர் செகண்ட் சம்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் தாண்டி போயிருக்கு. இங்க எங்கேயோ இருந்திருக்கு. 1 2 3 4 5 தாண்டி இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த சைட்ல இருந்து 6 ஸ்டெப் தாண்டி இங்க போய் இருந்திருக்கு. அப்போ அது நீங்க இது வந்து போய் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கீங்க வேண்டாம், நீங்க நார்மல் ஃபார்ம்ல எழுதுறீங்க, யூஸ்வல் ஃபார்ம்ல எழுதுங்கன்னா அப்போ இந்த புள்ளி இன்னும் 6 ஸ்டெப் இந்த சைடு போயிடணும் ஒரிஜினலா போச்சுன்னா. அப்போ 1 தாண்டுது, அது முதல் பிளேஸ். 6 தாண்டுது, அது 2வது பிளேஸ். 4 தாண்டுது, அது 3வது பிளேஸ். 9 தாண்டுது, அது 4வது பிளேஸ். 2 தாண்டுது, அது 5வது பிளேஸ். அதுக்கப்புறம் இல்ல, ஆனா 6 பிளேஸ் தாண்டி இருக்கே. அப்போ இந்த இடத்துல இல்லைங்கிறதுக்கு ஒரு 0 போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல தான் 0 இருந்திருக்கு ஒரிஜினலா.
அப்போ இந்த 0 தாண்டி இந்த 2 தாண்டி இந்த 9 தாண்டி 1 2 3 4 5 6 தாண்டி இந்த இடத்துல போய் 3 பாயிண்ட்ல போய் இருக்கு. இப்போ வந்து அவங்க இருந்தாங்க நீங்க இந்த 3 பாயிண்ட் இது போட்டு 10 4 6 போட்டிருக்கீங்க, அப்பெல்லாம் வேண்டாம், நீங்க யூஸ்வல் ஃபார்ம்ல எழுதுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 316492 சரிங்களா? இதுதான் யூஸ்வல் ஃபார்ம். ஓகே மேடியர், செகண்ட் சம் வந்து இதோட முடிஞ்சது. தேர்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். தேங்க்யூ. வணக்கம். சிபிஎஸ்சி கிளாஸ் 8க்கு வந்து எக்ஸசைஸ் 10.2ல கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் ரிவைஸ்டு சிலபஸ் ஃபார் 2023-24 குறியது. ஓகே மைடியர்ஸ், இதில் தேர்ட் சம் என்னன்னு பாருங்க. எக்ஸ்பிரஸ் த நம்பர் அப்பியரிங் இன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க சரிங்களா? 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 1/something. இப்படி டெசிமல்ல வந்துட்டுனாலே பெரிய நம்பர் வந்துட்டனால ஆன்சர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரா வரும். ரொம்ப சின்ன நம்பரா வரும். சரி, இப்போ புள்ளி வந்து எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல என்ன செய்யணும்? ஆன்சர் வந்து 1 பாயிண்ட் சம்திங் வரும் இன்ட்டு 10 to the power மேல மைனஸ்ல தான் வரும். ஏன்னா புள்ளி வந்து இங்க வந்து இந்த இடத்துல இருக்கு, கீழே இருக்கு. கீழே இருக்கிறதுனால நமக்கு புள்ளி இங்க இருக்கு. இது மேல போறப்ப இது மைனஸா மாறிடும். 1 2 3 4 5 6 6 இடம் தாண்டி இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சரிங்களா? 6 இடம் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? 1/10 to the power 6 மீட்டர் இப்படின்னு கிடைக்கும். ஆனா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ங்கிறது வந்து என்னது? ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட், ஒரே ஒரு யூனிட் பிளேஸ் வச்சு மட்டும் எழுதிட்டு 10 to the power something எழுதணும். இந்த 10 to the power something வந்து கீழே இருக்கு. அப்ப இது மேல போனுச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸ்போனன்ஸ் பவர்ல நம்ம முதல் இதுல பார்த்திருக்கோம். 1/a⁻m வந்து மேல போனுச்சுன்னா a⁻−m மாறிடும். அப்போ இட் இஸ் -6 சரிங்களா? 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 1 into 10 to the power -6 m. m வந்து மீட்டர் நினைக்கிறேன். ஓகே மைடியர்ஸ், அடுத்து பார்ப்போமா? இப்போ எக்ஸைஸ் 10.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 3ல செகண்ட் இது பாருங்க. சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், இதையும் நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. இது யூஸ்வல் ஃபார்ம்ல இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். 16 இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னாலே ஒரு யூனிட் பிளேஸ் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள நம்பர் அப்படி போட்டுக்கணும். இந்த 6 இங்க போட்டுக்கணும். ரைட். இப்போ இந்த புள்ளி வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆக்சுவலா புள்ளி எங்க வரணும்? இந்த 1க்கு அப்புறம் தான் இந்த புள்ளி இப்போ கொண்டு வரணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா. அப்ப எத்தனை இடம் தாண்டணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. அந்த 1ஐயும் தாண்டுதுல 19 இடம் தாண்டுது. அப்போ 10 to the power -19. ஏன்னா ரைட் சைட்ல போகுது. R வந்து மைனஸ் உங்களுக்கு தெரியும் ரைட் சைட்ல போனா. அப்போ 1.6 into 10 to the power -19 கூலும் அப்படின்னு போடுங்க. அந்த இந்த கூலும் எழுதுற இந்த இடத்துல அடிச்சுட்டு COULOM கூலும் இது எழுதிக்கோங்க சரிங்களா? ஓகே மைடியர்ஸ், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பாக்டீரியா. ரைட். இது வந்து எங்க இருக்கு? இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. இது யூஸ்வல் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே ஒரு யூனிட் பிளேஸ் மட்டும் வரும், அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கணும்னு சொல்லி. அப்ப இந்த புள்ளி வந்து எங்க போயிருது? நேர இந்த இடத்துக்கு போயிருது சரிங்களா? இங்க போகுது. எத்தனை இடம் ஸ்டெப் போகுது? 1 2 3 4 5 6 7 இடம் தாண்டுது. அப்போ 10 to the power -7 இப்படி எழுதக்கூடாது. 5.0 into 10 to the power -7 இப்படி எழுதிக்கோங்க சரிங்களா? இல்லைன்னா 5 into 10 to the power -7 எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புள்ளி மட்டும் 5 இல்லை, இது இப்படி எழுதினா தான் கரெக்டாக இருக்கும். போட்டு இந்த எம்ஐ சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சைஸ் ஆஃப் எ பிளான்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே எழுதுறப்போ வந்துட்டு யூனிட் பிளேஸ்ல ஒரே ஒரு நம்பர் தான் வரணும் சரிங்களா? அதாவது இருக்கிற நம்பர்லாம் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள சேர்த்துக்கோங்க. 1.275 போட்டுக்கோங்க இன்ட்டு 10 to the power. இது மைனஸ் தான், ரைட் சைடில் தான் டிராவல் பண்ணது மைனஸ். எத்தனை இடம் டிராவல் பண்ணால் இங்க இருக்கிற புள்ளி வந்து நமக்கு இங்க வரணும் சரிங்களா? அப்போ 1 2 3 4 5 இடத்தை தாண்டி போகுது. இந்த இது 0 கிடையாது, 4 0 தான் கொடுத்துருக்கோம். 1 2 3 4. ஆக்சுவலி இந்த கணக்கு வந்து இப்படி இருக்கும். 0.1 2 3 4 1
275 m. இதுதான் கணக்கு. சரிங்களா? இந்த மேல உள்ளதை மறந்துருங்க. இதுதான் கணக்கு. அப்ப இந்த சீரை வந்துட்டு இந்த புள்ளி வந்து இங்க வந்திருக்கு. 1 2 3 4 5 5 இடத்தை தாண்டி ஒண்ணுக்கு அப்புறம் தானே வந்து நிக்கி. அப்போ 5 இடத்தை தாண்டி இருக்குன்னா -5 ரைட் சைடுல -5 ரைட். இப்போ அடுத்து பாருங்க, திக்னஸ் ஆஃப் எ பேப்பர். இது வந்து மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்றாங்க. இந்த இங்க வந்துட்டு இந்த எம்ஐ சேர்த்துக்கோங்க. இந்த யூனிட்டை மறந்துடாதீங்கம்மா. யூனிட்டுக்கு தான் ஒரு மார்க் குறைக்கிறாங்க, யூனிட்லாம் மறந்துடாதீங்க. சரி, இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன சொல்றேன், இது வந்துட்டு 7.0 into 10 to the power minus. இது புள்ளி வந்து ரைட் சைடில் தானே போகுது, சம்திங் வரும், அது என்னன்னு பார்க்கணும். அப்போ புள்ளி வந்து நம்ம 7 இந்த இடத்துக்கு போகணும். அப்போ 1 2 இதை கிராஸ் பண்ணுது. அப்போ மைனஸ் அந்த 2 போட்டுக்கோங்க. கிராஸ் பண்ணுற எத்தனை ஸ்டெப்பை கிராஸ் பண்ணுதோ அந்த ஸ்டெப்பை மேலே போட்டுக்கோங்க. ரைட் சைடில் போகிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. மில்லி மீட்டர். இதுதான் தேர்ட் சம்க்கு ஆன்சர். ஃபோர்த் சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 10.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 4. இந்த எக்ஸசைஸ் இந்த சாப்டர்ல மொத்தம் 2 எக்ஸசைஸ் தான். இதான் செகண்ட் எக்ஸசைஸ். இந்த ஃபோர்த் சம் தான் லாஸ்ட் சம். எக்ஸ்போனன்ட் பவர்ஸ் ஃபார் கிளாஸ் 8 CBSE. Revised syllabus 2023-2024. In a stack, there are 5 books, each of thickness 20 millimeter, and 5 paper sheets, each of thickness 0.016 millimeter. What is the total thickness of the stack அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்டாக்கோட திக்னஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஸ்டாக்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 புக் இருக்கு. 5 புக், ஒவ்வொரு புக்கோட திக்னஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 20 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 பேப்பர் ஷீட் இருக்கு. ஒவ்வொரு பேப்பர் ஷீட்டோட திக்னஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு திக்னஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஒரு புக்குக்கு வந்துட்டு ஈச் தானே, ஒரு புக்கோட திக்னஸ் வந்து 20 மில்லிமீட்டர்னா திக்னஸ்